ஒரு சிறிய கிராமத்தில் ராமு என்ற நல்ல மனம் கொண்ட விவசாயி வாழ்ந்து வந்தான். அவன் வாழ்க்கை எளிமையானது. விடியற்காலை கதிரவன் உதிக்கும் முன்பே அவன் விழித்து மாடுகளை தீட்டிக் கொடுத்து நிலத்தில் உழவு பணிக்கு செல்வான். அவனுடைய நிலம் பெரியதல்ல, ஆனால் உழைப்பாலும் அன்பாலும் அவன் வயல் எப்போதும் பசுமையாய் விளங்கியது. ஒரு நாள் விதைகள் விதைத்து கொண்டிருந்தபோது ஒரு சிறிய பறவை பசியோடு வந்து சில விதைகளை தின்றது. அதை கண்ட ராமுவின் நண்பன், அந்த பறவையை ஓட்டிவிடு, இல்லையெனில் உன் பயிர் கெட்டுவிடும் என்றான். ஆனால் ராமு சிரித்து கொண்டு, பறவையும் உயிரே, அதற்கும் பசி உண்டு. சில விதைகள் தின்னால் என்ன என்றான். நாட்கள் சென்றன. ராமுவின் வயல் பசுமையோடு வளர்ந்து கொண்டிருந்தது. அந்த பறவை தினமும் வந்து சில விதைகள் தின்றாலும் அதற்கு பக்கத்தில் உள்ள பூச்சிகளை அதிகம் தின்றது. இதனால் பயிர் சேதமடையாமல் காத்துக்கொள்ளப்பட்டது. ராமு அதை கவனித்து அன்பை காட்டினால் அது பல மடங்கு திரும்பி வரும் என எண்ணினான். மழைக்காலத்தில் கிராமத்தில் உள்ள சிலரின் பயிர் பூச்சிகளால் பாதிக்கப்பட்டனர். ஆனால் ராமுவின் வயலில் அந்த பறவையாலும் அதன் கூட்டத்தினாலும் பூச்சிகள் அழிக்கப்பட்டதால் பயிர் பசுமையோடு இருந்தது. மக்கள் ஆச்சரியப்பட்டு, நீ எப்படி இப்படி சிறந்த விளைச்சல் பெற்றாய் என்று கேட்டனர். ராமு புன்னகையுடன், நான் ஒரு சிறிய பறவைக்கு கருணை காட்டினேன், அது எனக்கு பல மடங்கு உதவியது என்று சொன்னான். இந்த கதையிலிருந்து குழந்தைகள் அறிந்து கொள்ள வேண்டியது, அன்பும் கருணையும் வீணாக போவதில்லை. சிறு உயிர்களுக்கு கூட நம்முடைய கருணை அவர்களை நம்முடைய தோழனாக்கும்.